மச்சான் ரிசல்ட் வந்துருச்சா? நான் பாஸா? செம்ம மச்சா. போடு ஸ்டாட்டஸ. ஸ்டெத்து கோட்டு இனிமே செம்ம கெத்துதா. செம்மையா தூங்குறோம், மார்னிங் போறோம், தெறிக்க விடுறோம். குட் மார்னிங் சார். நாங்கள் புது பேட்ச் ஏறவே சார். குட் மார்னிங். ஓபி பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் வந்து கேளுங்க. ஓகே சார். உட்காருங்க. சார் ஒரே சுஸ்தாக இருக்குது சார். என்ன சொன்னீங்க சார்? ஒரே சுஸ்தாக இருக்குது சார். புரியலையா? லைட்டாக புரியலங்க. ஒரே சார் டயர்டாக இருக்குது சார். ஏதோ ஊசி மாற்ற மாதிரி இருந்தால் கொடுங்க சார். ஓ, டயர்டாக இருக்கா? காலெல்லாம் இசுக்குது சார். குறை கழிச்சு பிடிக்குது சார். நானும் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க பக்கத்து ரூமில் பெரிய டாக்டர் இருக்காங்க, கொஞ்சம் அவரை போய் பார்க்குறீங்களா? உங்களுக்கு வாமிட் எத்தனை நாளாக இருக்குது? சார், பாப்பா பேஷண்ட் ஏதேதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார். ஏதோ கை கால் இசுக்குது, குறைக்கழிச்சு பிடிக்குது, அந்த மாதிரி ஏதேதோ சொல்கிறாங்க சார். என்ன சார்? தம்பி, அதான் தான் டிப்பிக்கல் கேகேகே சின்ரோம். கேகேகே சின்ரோமா? அதான்டா கை கால் குடைச்சல் சின்ரோம், மோஸ்ட் காமன் சின்ரோம். சார் சார் என்னாச்சுப்பா? முடியல சார். ஐயோ, என்னாச்சுப்பா? 3 மாசமாக தொடர்ந்து முடி கொட்டிகிட்டே இருக்கு சார். சொல்லுங்க. தலைவலிக்குது சார். சரி, வேற ஏதாச்சும் இருக்குங்களா? வேற எதுவும் இல்லை சார். சரி, இந்தாங்க. சொல்லுங்க. சார் ஒரே ஜுரம் அடிக்குது சார். அப்படியா? சரி. இந்தாங்க. சார் ஒரே வயிற்றாலே அப்படியா? சார். சரி. இந்தாங்க. சார் 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 சொல்லுங்க. இருங்க 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 இருங்க, அங்கேயே இருங்க. இந்தாங்க இந்தாங்க. ஐயோ சார், எலி போலாம் வந்து சாப்பிட்டு போலாம் சார். போலாம். சரி, இருங்க. உங்களுக்கு இந்தாங்க, இருங்க, வச்சுக்கோங்க. 3 நாளைக்கு எழுதியிருக்கு. மாத்தி ட்ரை பண்ணுவோம். டாக்டர்,
எனக்கு சாலிசைட் குரூப் அலர்ஜி. வேறு ஏதாவது டேப்லெட் தரீங்களா? தம்பி என்ன கேஸ் இது? ஐயோ வாங்கிட்டாரு சார். கண்ணன் சார், போஸ்டரஸ்மி POD4 சார், இலியோஸ்டமி வேகஸ் ஃபங்க்ஷனிங் வெல் சார். என்னடா இலியஸ்டமி பேக் காணோம்? என்னது காணுமா? ஐயோ. சார் இது எங்கே யூனிட் பேஷண்ட் சார். உங்கள் பேஷண்ட் நேற்றே வார்டுக்கு மாற்றிட்டாங்க சார். சொல்லுங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். சார் ஸ்னேக் பைட் சார். சரி ஒரு சீட் எடுத்துரு. ஓகே சார். சீட்டியா? சீட்டி லெக்கா இருக்குமோ? பிரெயின். சீட்டி பிரெயின். சார் ஃபைன். என்னது சிட்டி பிரெயினா? ஸ்னேக் பைட்டுக்கா? அடாப்பாவி, நான் சொன்னது கிளாட்டிங் டைம்டா. ஐயோ. டேய் மச்சான், செகண்ட் பெட்ல ப்ளூரலேஷன் கேஸ் ஒன்று இருக்கு. ஃபைனலிஸ் வரும்போது காமிச்சிரு. சரிடா. சார் ஏதாச்சும் கேஸ் இருக்கா? செகண்ட் பெட்டில் ப்ளூரிஃபிகேஷன் கேஸ் இருக்குது, அப்படி எடுத்துக்கோங்க. சார் கொஞ்சம் ஃபைனிங் சொல்லித்தாங்க. நானா? சரி ஓகே, வா போகலாம். சார் இருங்க சார். சரி போ. பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லு. என்ன நடக்குது சார்? நான் தான் சார் பேஷண்ட். அவங்க என்ன சார்? புரியுது இல்லை? நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் பேஷண்ட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அப்நார்மல் பேஷண்ட். பாடா, இப்போதான் கொஞ்சம் டைம் கிடைச்சது. மச்சி என்னடா ஃப்ரீயாக இருக்க போல? மச்சி ஒரு டவுட்டு. சொல்லு. நான் ஓடும்போது நெஞ்சில் சளின்னு தண்ணி சத்தம் கேட்குதுடா. சரி, ஒருவேளை ஹீமோதோரசம் இருக்குமோ? பாசிபிலிட்டி இருக்கு மச்சான். நேற்று எனக்கும் என் ஆளுக்கும் சண்டைடா. அந்த எமோஷனில் அப்படியே நெஞ்சில் குத்திருச்சு. ஒருவேளை ரிஃப்ரெஷர் கூட இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குடா. இதெல்லாம் எங்க இருந்தாடா கிடைச்சது? கூகுள் மச்சான், கூகுள். ஹாய் மச்சி, ஒரு டவுட். சரி சொல்லு. பல்லு ஒன்று ஆடுது, பிடிங்கி விடுறியா? டேய், இதெல்லாம் டென்டிஸ்ட் தாண்டா பண்ணுவா? டாக்டர்னு சொன்னேன். நான் தான் பண்ணி போ போ. ஹாய் டாக்டர். இரு அங்கேயே இரு, நமக்கு அங்கேயே டீல் பண்ணிக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ டாக்டர் ஆகிட்ட, கோடியாக சம்பாதிப்ப, அடுத்த லெவலில் PG எடுத்துருவ, வேற லெவல். அடி செருப்பு. இதுதானா? சரி
சொல்லு மச்சி. மச்சான் உன்னை நம்பி தான்டா கால் பண்ணியிருக்கேன். ஒரே பயமாக இருக்குடா. என்னாச்சுடா? டெய்லி ஓவராக போயிட்டுருக்குடா. 3 to 4 times. என்னடா டயரியாவா? அடா அது இல்லைடா. அப்புறம்? அதான் மச்சி. சிஆர்ஆர் பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது கெத்தாக தான் இருந்துச்சு. டாக்டர் ஆகிட்டோம், இனி நமக்கு தனி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மெடிக்கல் ஃபீல்டு ஒரு ஓஷன் மாதிரி. நான் இன்னும் அதுக்குள்ளே கால் கூட எடுத்து வைக்கலை. இன்னும் அந்த கரையில் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருக்குன்னு தோணுச்சு. இப்போ கடந்து போன இந்த 365 days என்னோடய லைஃப்ல மறக்க முடியாத நாட்கள். ஏன் இங்கே படித்த ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் மறக்க முடியாத நாட்கள் அதுதான். நிறைய அடி விழுந்துச்சு, அது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. இந்த காலேஜ், ஹாஸ்டல், கிரவுண்ட், முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல், சொல்லித்தந்த டாக்டர்ஸ், இவங்களெல்லாம் பிரியும்போது கண்ணீர் வராமையே அலறேன். இதுக்கப்புறம் வர நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நானும் இந்த டாக்டர் டிகிரி மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒன்று. பேக் ஃபுல்லாக துணியும் புக்ஸும் மட்டும் இல்லை, இதை விட இன்னும் வெயிட்டான மெமரிஸும் தான் எடுத்துகிட்டு போகும்.